இன்றைக்கு நாம் செய்திக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 1, 2, 3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்படி அவன் தியானமாய் இருந்தான்னு சொன்னா அந்த மனுஷன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, அவனுடைய காலத்துல தன்னுடைய வாழ்க்கையில நல்ல கனிகளை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். செழிப்பா இருப்பான். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க ஒரு தொழில் செய்தாலோ ஒரு வேலை செய்தாலும் அது சக்சஸ் ஆகுன்றார். எது செய்தாலும் சக்சஸ் ஆகணும்னா அதற்கு முதல்ல நம்ம வாழ்க்கையில தேவை வேத வசனம். நம்ம பணம் பொருள் நமக்கு வருமானம் அது வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அது எல்லாம் வச்சு உருவாக்குகிற ஒரு பவர் எதுக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம கையில இருக்கிற பைபிளுக்கு இருக்கு. பைபிள் கொண்டு வந்திருக்கிறேன்னு அவங்க எல்லாம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த பைபிளினுடைய மகத்துவத்தை இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க போறேன். இந்த பைபிள் நம்ம கையில இருக்குன்னா இதனுடைய மகத்துவத்தை தான் தாவீது சொல்ல. ஏன் நீங்க இதை நேசிக்கணும், ஏன் இதை நீங்க வாசிக்கணும், ஏன் இதை தியானிக்கணும் என்பதை சொல்லுகிறத சில காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற. அதை மட்டும் நம்ம தியானித்து திருவருந்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். இந்த வேத வசனத்தை கர்த்தர் பல விதத்துல நமக்கு பிரித்து பிரித்து கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்ன பொருட்களை நம்ம உலக பிரகாரமா நம்ம பயன்படுத்துகிறோமோ அதை நம்ம புரிந்து கொள்ளத்தக்கதாக, அதை நம்ம அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வேத வசனத்தையும் கர்த்தர் பிரித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். முதல்ல இந்த வசனம் நமக்கு எப்படிப்பட்டதாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2 வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனங்க தான். நம்ம சீக்கிரமா பார்த்து நம்ம திருவிருந்துக்கு நேராக போகலாம். 1 பேதுரு 2:3 பாருங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்க. பாத்தீங்களா? அப்ப முதல்ல இந்த வசனம் நமக்கு என்னவா கொடுத்திருக்கிறாரு? பால். ரலிலே சொல்லுங்களேன். அது என்ன பால்? களங்கமில்லாத, கலப்படம் இல்லாத பால். இன்னைக்கு உலகத்தில் நீங்க வாங்குற பாலெல்லாம் 100% என்னது? கலப்பட பால். வட மாநிலத்தில் குஜராத்தில் ஒரு செய்தி வந்தது. அங்கே பேக்கெட் பாலே கிடையாதான். எல்லா கெமிக்கல், சோப்பு கலந்த தண்ணி கெமிக்கல் போட்டு பேக்கெட் பண்ணி விற்றுருக்குறாங்க பிரைவேட்டில். பாலே கிடையாது. அதை குழந்தைகள் குடித்து கேன்சர் வியாதி வந்து இப்போ தான் அவங்கள பிடிச்சாங்க. கோடி கோடியாக விற்கிறாங்க. எல்லாம் கெமிக்கல் தான். பவுட்ரு வந்துடுது. அந்த பவுடர் போட்டு கம்பெனியில் கலக்கி நமக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப மோசம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பால் கலங்கம் இல்லாத ஞானப்பால். உலகத்தில் குடிக்கிற பால் நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், சரீரத்தில் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஆனால் இந்த பால் என்னன்னா ஞானத்தை கொடுக்கும். ரலிலே சொல்லுங்களேன். ஞானம் பால் பாருங்க. நீங்கள் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், நீங்கள் எப்படி வளரணும், எப்படி சம்பாதிக்கணும், என்ன வேலை செய்யணும், உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எல்லா விதமான ஞானத்தையும் இந்த பால் உங்களுக்கு கொடுக்கும். அதான் இதனுடைய ஸ்பெஷல். அப்போ டெய்லி நம்ம பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கறது போல நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்கள் வளரும்படிக்கு இந்த பாலை குடிங்கன்றார். ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி. நான் சர்ச்சுக்கு 20 வருஷமா 30 வருஷமா போகிறேன், ஆனால் இன்னும் ஜெபிக்க தெரியாது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எதை குடிக்கலன்னு அர்த்தம்? ஞானம் பாலை குடிக்கல. அதனால்தான் உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியல, பைபிள் வாசிக்க தெரியல, பாட்டு பாட தெரியல, ஒரு பிரசங்கம் பண்ண தெரியல. காரணம் வேற ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் படிக்கலை. இது நீங்கள் எவ்வளவா நீங்கள் படிக்கிறீங்களோ இது உங்களை அந்த ஆவிக்குரிய ஞானத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகும். உங்களை சும்மா இருக்க விடாது. உங்களை ஜெபிக்க வைக்கும், பாட வைக்கும், உங்களை பிரசங்க பண்ண வைக்கும், சுவிசேஷ அறிவிக்க வைக்கும். கர்த்தர்கண்டு எழுந்து பிரகாசிக்க பண்ணுகிற வல்லமையான ஞான பால், கலங்கமில்லாத ஞான பால் தான் இந்த பால். ஒரு அலையிலே சொல்லுங்களேன்.
அப்போ முதலாவது இந்த வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படிக்கு கலங்கமில்லாத இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். தாவீது சொல்றாரு, வசனத்தின் மேல பிரியமா இருங்கன்னாரு. இங்க புதிய ஏற்பாடுல பவுல் சொல்றாரு, வாஞ்சையா இருங்கன்றார். வாஞ்சைன்றது எவ்வளோ பிரியத்தை விட இன்னும் மேன்மையான வார்த்தை. அது அப்படியே எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும்ன்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நமக்கு இருக்கணும். இந்த வருஷம் நீங்கள் 1ஆம் தேதி முடிவு எடுத்திருப்பீங்க பைபிள் படிக்கணும்னு. இப்போ எத்தனை பேர் படிச்சிங்க? ஆமே, படித்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நானும் யோபு வரைக்கும் வந்துட்டேன். ஆண்டோடைய கிருபையினால டெய்லி 5 அதிகாரம் 6 அதிகாரம் சில சமயம் 10 அதிகாரம் கூட படித்து யோபு வரைக்கும் வர கர்த்தர் கிருபை செய்தான். ஆனால் அது படிக்க 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 நமக்கு ஒரு பலனை தான் அது உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. அது நமக்கு இன்னும் உற்சாகத்தை நமக்கு கொடுக்கிறது. அதனால் படிக்காதவர்களும் இன்னும் நமக்கு 6 மாதம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம்? படிக்கலாம். காலையில் ஒரு 5 அதிகாரம், சாயந்தரம் ஒரு 5 அதிகாரம் படிங்க. மீதம் இருக்கிற 6 மாதத்தில் பைபிளை படித்து முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படித்தா முடிச்சிடலாம். நீங்கள் சும்மா படிச்சுட்டு இருந்தால் போதும். புரியுதோ புரியலையோ, அது உங்களை ஞானவான்களாய் பரிசுத்தவான்களாய் மாற்றிவிடும். நான் தான் உங்களுக்கு அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன், தாத்தா பேரன் கதை. அது இன்னைக்கு வேண்டாம். ஆனால் அதனுடைய கதையினுடைய சுருக்கம் என்னது? ஒரு அழுக்கு கூடையில் தண்ணி நிற்காத அந்த கூடையில் அடிக்கடி தண்ணி பிடிச்சிட்டே இருந்தால் போதும், தண்ணி நிற்காது, ஆனால் கூடை சுத்தமாயிரும். அதுபோல் இந்த வசனம் நம்மள நிற்காது, ஆனால் நாம சுத்தம் ஆயிடுவோம். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆனால் முதலாவது கலங்கம் இல்லாத இந்த ஞான பாலாய் கொடுத்திருக்கிற இந்த பாலை அனுதினமும் நீங்கள் பருகி கொண்டே இருங்க. கர்த்தர் என்ன பஞ்சம் வந்தாலும் பிரச்சனை போராட்டம் வந்தாலும் உங்களை என்னை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. 2வது யாக்கோபு 1:23 வாசிங்க. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடியின் முன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப காலையில எழுந்திரிச்சு எல்லாம் குளிச்சு நீங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு எது முன்னாடி போய் நின்னீங்க? கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்க. எதுக்கு நின்னீங்க? உங்கள் முகத்தை பார்ப்பதற்காக நின்னீங்க. அப்போ தலையெல்லாம் சீவிட்டு உங்கள் முகத்தில் ஏதோ ஒன்று அழுக்கு ஒட்டி இருக்குன்னு வைங்களேன், நல்ல கருப்பாகவே தெரியுது அழுக்கு ஏதோ ஒட்டி இருக்கு. நீங்கள் அதை கண்டுக்காம அப்படியே நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கு கீழ்ப்படி இல்லை? யாருக்கு? கண்ணாடிக்கு கீழ்ப்படி இல்லை. அந்த கண்ணாடி தான் உங்களுக்கு என்ன பண்ணிச்சு? பாரு, முகத்தில் பாரு, முகத்தில் ஒட்டி இருக்கு, அழுக்கு ஒட்டி இருக்குன்னு அது உங்களுக்கு காட்டிச்சு. ஆனால் நீங்கள் அதை சொல்கிறத கேட்காம அப்படியே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதை காண்பித்து அந்த கண்ணாடிக்கு நீங்கள் கீழ்ப்படி இல்லை. அதைத்தான் அவர் சொல்கிறார். கண்ணாடி முன்னாடி நின்று நீ பார்க்குறேன், அது உன்னுடைய சரீரத்தில் அழுக்க காட்டுது, ஆனால் அதை நீ கண்டுக்காமல் அப்படியே வர்ற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்படின்னு என்னன்னா, ஆலயத்துக்கு வர்றோம், பிரசங்கத்தை கேட்குறோம், பைபிள் படிக்கிறோம், அது நமக்கு காட்டுது. நீ போய் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு காட்டுது. கண்ணாடி போல நம்ம காட்டுது. ஆனால் நம்ம கண்ணாடி போல நம்ம காண்பித்தாலும் அதை துடைக்கிறது இல்லை. இருக்குதே சரி எடுத்துடலாம், இதை அறிக்கை பண்ணி விட்டுறலான்னு விடுறது இல்லை, அப்படியே போகிறது. அப்போ எப்படி கண்ணாடிக்கு கீழ்ப்படியாது போல வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம அப்படியே போயிடுறோம்னு சொல்றாரு யாக்கோபு. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. கண்ணாடி போல. 2வது இந்த வசனம் நமக்கு கண்ணாடி போல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய குறைகள் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும்னா வேற எங்கேயும் போக வேண்டாம், தீர்க்க தரிசிகள் எல்லாம் தேடி ஓட வேண்டாம், பைபிளை திறந்து படிச்சா போதும். உங்களுடைய நிலைமை என்னன்றத இது அப்படியே காட்டுகிறோம். ராலில சொல்லுங்களேன், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன, நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை இந்த பைபிளை படித்தால போதும், அது அழகாக நமக்கு காட்டிடும். இப்படித்தான் நீ இருக்கிற, இதெல்லாம் சரிப்படுத்திக்கோ, இதெல்லாம் தொடச்சிரு, இதெல்லாம் கழுவிரு, இதெல்லாம் சுத்தம் பண்ணிரு, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படு, பாவம் மன்னிப்பை பெரு, ஆயத்தப்படு, எல்லாம் சொல்லி கொடுக்கிற கண்ணாடிதான் இந்த வேத வசனம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம்.
அதனால அனுதினமும் உங்களை சரிப்படுத்திக் கொள்வதற்கோ சுத்தப்படுத்திக் கொள்வதற்கோ உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்ல பெரிய கண்ணாடியாக இந்த வேத வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப பாலை போல பயன்படுத்துங்க, ரெண்டாவது கண்ணாடி போல இந்த வேத வசனத்தை பயன்படுத்துங்க. அனுதினமும் நீங்க கண்ணாடி பார்க்காம ஒரு நாளாவது போயிருக்கீங்களா? வேலைக்கு அப்படியே குளிச்சுட்டு போயிருக்கீங்களா? போக மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்பீங்க. அதே போல ஒவ்வொரு நாளும் பைபிள் படிங்க. ஒவ்வொரு நாளும் பைபிளை திறந்து நீங்க படிங்க. அது உங்களுக்கு உங்களுடைய எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி காட்டும். உங்க சூழ்நிலைகளை வெளிப்படுத்தும். நீங்க இருக்கிற நிலையை வெளிப்படுத்தும். அதுல இருந்து நீங்க துடைக்க வேண்டியதை துடைச்சிக்கலாம், எடுக்க வேண்டியதை எடுத்துக்கலாம். அது என்னென்ன நமக்கு வேண்டாம்னு சொல்லுதோ அதெல்லாம் விளக்கிட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஆயிட்டீங்க, அழகாயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் நீங்க வெளியே போகும்போது பாருங்க, யார் உங்களை பார்த்து இங்க அழுக்கு ஒட்டி இருக்கு, அங்க அழுக்கு ஒட்டி இருக்கு, இங்க இன்னும் தொடச்சி விடுங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்படியே போனா ரோட்ல போற முதல் மனுஷன் என்ன பண்ணுவான்? என்ன பிரதர், என்ன சிஸ்டர், முகத்துல அழுக்கு இருக்கு பார்க்கலையா அப்படின்னு கேட்பான். இதான் நம்ம பிரச்சனை. ஏன் நம்மளை குறை சொல்றாங்க, ஏன் நம்மளை குற்றம் சாட்டுறாங்க? நம்ம கண்ணாடியை பார்க்கல. கண்ணாடியை பார்த்தாலும் அதை துடைக்கல, அதை விடலை, அதை சரிப்படுத்தலை. அப்படியே போகிறோம். போகும்போது பார்க்குறவெல்லாம் நம்மளை பார்த்து என்ன பண்ணுறான்? குறை சொல்கிறான். அல்லது நம்மகிட்ட சொல்கிறானே இல்லையோ ஊரெல்லாம் போய் சொல்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்கிற ஒரு நல்ல கண்ணாடியாக கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. மூன்றாவதாக எபேசியர் 5:26-27 படிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகுகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த சபையை பரிசுத்தப்படுத்தி தம்மை தாமே நமக்கு ஒப்பு கொடுத்து தமக்கு முன்பாக, இயேசுக்கு முன்பாக மனவாட்டி சபையாய் நம்மை நிறுத்தி கொள்வதற்காக அதை ஆண்டு முதல் வசனம் முன்னாடி போங்க. 26 ஆரம்பம் என்ன சொல்லுது? திருவசனத்தை கொண்டு. திருவசனத்தை கொண்டு. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எதை கொண்டு நம்மை கழுவுகிறான்? வசனத்தை கொண்டு வார வாரம் நம்மளை சுத்தப்படுத்துறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அனுதினமும் நீங்க படிச்சீங்கன்னா டெய்லி நீங்க சுத்தமாகலாம். அது இது சோப்பு. என்னது? அதுதான் தாவீது ஜெபம் பண்ணும்போது என்னை ஈசோப்பினால சுத்திகரியும் சொன்னான். ஈசோப்பு அது அந்த காலத்தில் ஒரு செடி, அதை வச்சு என்னை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணான். இப்போ நமக்கு சோப்பு எதுன்னு சொன்னால் வேத வசனம். இந்த வேத வசனம் ஆகிய சோப்பு ஆண்டவர் கொடுத்தாராம். அழகா சொல்லப்பட்டிருக்கு. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் சபையாரை ஞான ஸ்நானம் கொடுத்து அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மை சுத்தப்படுத்துவதற்கு இந்த திருவசனத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்போ அனுதினமும் இந்த வசனத்தை நீங்க வாசித்து கொண்டே இருந்த போதும் சொல்றது போல நீங்க சுத்தமாய் கொண்டே இருப்பீங்க. அழகா ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு வேற வழியே கிடையாது. இயேசுவின் ரத்தம், ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் தான் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஜெபிக்கிறது போல பைபிள் படிக்கணும். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஜெபிக்கிறதை விட நீங்க வசனத்தை படிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஆவீங்க? பரிசுத்தமாய் கொண்டே இருப்பீங்க. அந்த வசனமாகப்பட்டது உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கும், உங்களை சரிப்படுத்தி கொண்டே இருக்கும், உங்களை அறியாம சரிப்படுத்தும். ஒரே நாள்ல நீங்க பரிசுத்தம் அடையலன்னு பயப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தம் அடைந்தாலே போதும். ஆண்டவருக்கு அதை வெளிப்படுத்தல சொன்னாரு, பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும்னு சொன்னா நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பைபிள் படித்து 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 விட வேண்டியது விட்டு அப்படியே நீங்க வாங்க, ஸ்டக் ஆயிராதீங்கன்றார். ஒரு அலையில சொல்லுங்களேன். எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றாதீங்க. அப்படியே பைபிள் படிக்கிறதுலோ ஜெபிக்கிறதுலோ வேத வாசிக்கிறதுலோ ஆராதிக்கிறதுலோ நீங்க வந்துட்டே இருங்க, நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன்றார். ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்போ நான்காவதாக இந்த வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு ஒரு சோப்பு போல கொடுத்திருக்கிறார். அனுதினமும் நீங்க எப்படி அந்த கையை கழுவுறதுக்கும் குளிக்கிறதுக்கும் நீங்க சோப்பை நீங்க தவறாம பயன்படுத்துறீங்களோ, அதே போல உங்க ஆவிக்குரிய ஆத்துமாவை சுத்திகரிக்கிற ஒரு நல்ல சோப்பாக இந்த வேத வசனத்தை பயன்படுத்தணும்.
இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆத்துமா உங்களை அறியாமல் கரைப்படும். நம்மை அறியாமலே கரைப்படுத்துவான், பல விதத்தில் கரைப்படுத்துவான். நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தையில், நம்முடைய கேட்கறதுல, நம்முடைய நடக்கையில், எதிலாவது ஒன்றில் அவன் கரைப்படுத்தி கொண்டே இருப்பான். அதான் பிசாசனுடைய வேலை. அவன் கரைப்படுத்துகிறதை திரும்ப திரும்ப கழுவி சுத்தப்படுத்துகிற சோப்பு தான் இந்த வேத வசனம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நீங்க ஒன்றில் கரைப்பட்டு விட்ட உடனே உங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. கரைப்பட்டையா, இதை கழுவிக்கோ, இந்த சோப்புல கழுவு, இதுல நீ சரிப்படுத்துங்கிற. அவன் நம்மளை கரைப்படுத்தி போய் குற்றம் சாட்டுறான். ஆனா ஆண்டவர் சொல்ற ஜெபம் பண்ணி நம்மளை இதுல சுத்தப்படுத்தி சரி பண்ணிக்கோன்ற. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. திருமுழுக்கு நான் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அடுத்த வசனம், கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? மகிமையுள்ள சபையாக, அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு, மணவாட்டியாய் தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு, தம்மை தாமே அதற்கு. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. இயேசுதான் வசனம், வசனதான் இயேசு. அழக நம்மை சுத்திகரிக்கிற ஒரு சோப்பை போல அவன் நமக்கு இந்த வசனங்களை கொடுத்திருக்கிறான். அதனால இந்த கடைசி நாட்களில் பயங்கரமான பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் ஆபத்துகளும் வருகிற இந்த காலங்களில் நம்ம தப்பு வைக்கிற ஒரே ஒரு வழி வேத வசனம் மாத்திரமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இந்த வேத வசனத்தை நேசிங்க, இது மேல வாஞ்சியா இருங்க. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை நியாயம் தீர்க்க வரல, உங்க கையில் இருக்கிற வேத வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். அதனால வசனத்தை வாசித்து நேசித்து வாஞ்சித்து இதை உங்க வாழ்க்கையில அனுபவமாக்கி கொள்ளுங்க. உங்களை எந்த சக்தியாலோ உங்களை தொடவே முடியாது. அல்லேலூயா. அது மந்திரமோ தந்திரமோ சூனியமோ வறுமையோ எது உங்களை தாக்காது. எல்லாவற்றிலும் இந்த வசனம் உங்களை தப்புவிக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது எபிரேயர் 4:12 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும், பாருங்க அதுல உயிர் இருக்கு, வல்லமையும் உள்ளதாயும். என்ன உள்ளது? வல்லமை இருக்கு, வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். பாத்தீங்களா? அடுத்தது பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. என்னென்ன விஷயம் பண்ணது பாருங்க. ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்படின்னு சொன்னா ஆப்ரேஷன் பண்ணுது. இந்த வசனம் ஆப்ரேஷன் பண்ற கத்தி மாதிரி. ஆனா இருபுறமும் கருக்குள்ளது, ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கு. அதனால தான் ஒரு வசனத்தை நீங்க தியானிக்கும் பொழுது ஜாக்கிரதையா தியானிக்கணும். ஒருத்தருக்கு தப்பா புரியும், ஒருத்தருக்கு கரெக்டா புரியும். அதனால தான் நீங்க தவறான உபதேசங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டு பக்கமும் ஷார்ப் இருக்கு, அதை கவனமா நீங்க பார்க்கணும், கவனமா தியானிக்கணும். தப்பா நீங்க தியானித்து விடக்கூடாது. இது ரெண்டு பக்கமும் கரெக்டா தானே இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அந்த வசனத்தை நீங்க கரெக்டா நீங்க தியானித்தீங்கன்னா அது என்ன பண்ணுது பாருங்க, நம்முடைய ஆத்துமா ஆவியின் கணுக்கள் எல்லாம் ஊனையெல்லாம் பிரித்து எடுக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் வெளியே எடுக்கும். ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் வெளியே எடுக்கும். அது உருவ குத்தம். உள்ள போய் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி அது உங்களை சரிப்படுத்துகிற ஒரு நல்ல மருந்தாகவும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்க இருக்கிறது பாருங்க. உங்க நினைவு யோசனை எல்லாத்தையும் அதுக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தும். ரலையில சொல்லுங்களேன். எல்லா வேலையும் செய்கிற வல்லமை எதுக்கு இருக்கு? பைபிளுக்கு இருக்கு. அதனால தான் பிசாசு பைபிள் படிக்க விடவே மாட்டான், பிரசங்க கேட்க விடவே மாட்டான். புரியுது உங்களுக்கு? சில பேருக்கு பிரசங்க ஆரம்பிச்சா தான் என்ன வரும்? தூக்கமே வரும். அது அவங்க தூங்கல, அது பிசாசு தூங்க வைக்கிறான். ஏன்னா இந்த வசனம் அவங்க காதுக்குள்ள போச்சுன்னா அது அவங்கள சரிப்படுத்திடும், பரிசுத்தப்படுத்திடும், அவங்கள வெற்றி பெற வைத்திரும். அதனால பிசாசனுடைய தந்திரம், நீ பாட்டு பாடு, ஆராதனை செய்யு, டான்ஸ் ஆடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எதை மட்டும் கேட்காத, வசனத்தை மட்டும் கேட்காத. ஏன்னா இயேசுகிட்டவே எதை கொண்டு சாத்தானை ஜெயித்தாரு? வசனத்தை கொண்டு ஜெயித்தார்.
நீங்களும் வசனத்தை கொண்டு தான் ஜெயிக்க முடியும். அதனால இந்த பிரசங்க நேரம் வந்தோடனே அப்பா ஒரு அரை மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு வசனத்தை விட்டுறக்கூடாது. அப்படி தூங்குறவங்களுடைய நிலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லாரு, அது வழி அருகே விதைக்கப்பட்ட வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டது உடனே பிசாசை எடுத்துட்டு போயிடுவான். நீங்க தூங்கி ஏந்திருக்கிறதுக்குள்ள நான் விதைச்ச இந்த வசனத்தெல்லாம் அவன் தூக்கிட்டு போயிடுவான். பின்னாடி வரும் அது. அதனால தான் பிரசங்கத்தை கரெக்டாக நீங்கள் கவனிக்கணும். இப்படி தான் ஒரு அம்மா நைட்டு 12 மணிக்கு பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணிச்சான். பாஸ்ட்டுக்கு என்னடா 12 மணிக்கு ஃபோன் வருது, ஏதோ ஆபத்து போல் இருக்கு, ஏதோ பிரச்சனை போல் இருக்குன்னு சொல்லி, ஏமா என்னாச்சு இந்நேரத்தில் ஃபோன் பண்ணுறிய அப்படின்னு கேட்டாரா. ஒன்றும் இல்லை பாஸ்டர், நீங்கள் அந்த எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுவீங்களே, இந்த வாரம் பண்ண அந்த பிரசங்கத்தை மறுபடியும் அப்படியே கொஞ்சம் ஆரம்பிங்கச்சா. ஏமா 12 மணிக்கு என்னம்மா இவ்வளோ வாஞ்சியா உனக்கு அந்த பிரசங்கத்தின் மேலே, பரவாயில்லையே இந்நேரத்தில் கேட்குறியே அப்படின்னு சொன்னாராம். அப்படி இல்லை பாஸ்டர், நீங்கள் பிரசங்கம் ஆரம்பித்தாதான் எனக்கு தூக்கம் வரும்ச்சான். இந்த அம்மாவுக்கு 12 மணி வரைக்கும் தூக்கம் வரலையா, பாஸ்ட் பிரசங்கம் ஆரம்பித்தா என்ன வருதான், தூக்கம் வருதான். எப்படிப்பட்ட பிசாசு பாருங்க. அப்ப பிரசங்கம் ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்கு, பேய் இருக்கு. அது கன்ஃபார்ம். ஒரு மனுஷன் பிரசங்கத்தை கேட்க விடல, பிரசங்கனால தூக்கம் வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த பிரசங்கத்தை கேட்க கூடாதபடி ஒரு அசுத்த ஆவி உங்களை தடுக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அது உள்ள போய் உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆப்ரேஷன் பண்ணும், எல்லாவற்றையும் எடுக்கும், எல்லாவற்றையும் கழுவி சுத்தப்படுத்தும், கட் பண்ணி தூக்கி வீசிடும். அதான் அவர் சொல்றாரு, உள்ள போய் அது செய்யற வேலையை செய்யும். அதனால அவன் காதுகளை மூடிடுவான், தூங்க வச்சிருவான். அதனால யாரும் பிரசங்க கேட்கும்போது என்ன பண்ணாதீங்க, தூங்கக்கூடாது. சரின்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அது 5வதாக பட்டயம் போல கூர்மையானது, நல்ல கத்தி போல கூர்மையான வேத வசனம். இதை நீங்க பயன்படுத்துங்க, எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்க ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வா. சங்கீதம் 119 103 வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவை. பாத்தீங்களா, அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாஞ்சித்து விரும்பி அவர் படிக்கிறதுனால உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் பாருங்க. என் வாய்க்கு அது எப்படி இருக்கு, தேனிலும் மதுரமாய் இருக்கு. நம்ம அப்படி நினைக்கிறோமா, பைபிள் படிக்கணும்னாலே கசப்பா இருக்கு, கசப்பா இருக்கு, எல்லாத்த படிப்போம். ஆனா பைபிள் படிக்கிறது இல்லை பாருங்க. MBBS படிக்கிறாங்க, கலெக்டர் படிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய புக்கு, அவங்க புக்கெல்லாம் பார்த்தாலே நமக்கு தலை சுத்துது, எப்படா இப்படி படிக்கிறாங்கன்ற மாதிரி. ஆனா பைபிள் பாருங்க, இது சின்னதா தான் இருக்கு. இதை படிங்கன்னா முடியவே மாட்டேங்குது பாருங்க. 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசினோ ஒரு விஷயம் கூட இந்த பைபிள் என்ன பண்ணது கிடையாது, படிச்சதே கிடையாது, விடவே மாட்டான். அவன் ஊழியக்காரங்களை கூட விட மாட்டான். எதை படிக்க, பைபிள் படிக்க விட மாட்டான். நீ பேயை துரத்து, பிசாசை துரத்து, பிரசங்க பண்ணு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா உட்கார்ந்து எதை படிக்காத, பைபிள் படிக்காத, தியானிக்காத, பைபிளை மட்டும் தொட்டுறாத, நீ என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த ரகசியத்தை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா நீங்க பைபிள் படித்து உலகத்துல ஜெயம் எடுப்பீங்க. வேலையிலே சொல்லுங்களேன், வார்த்தை தான் முக்கியம். இன்னைக்கு பாட்டு கூட அதுதான் நான் பாடணும். அவர் வார்த்தையில் உண்மை, வார்த்தையில் வல்லமை. வார்த்தையில உண்மையும் வல்லமையும் இந்த வார்த்தையில இருக்கு. அதனால இந்த வார்த்தை இன்று முதல் நீங்க பயன்படுத்துங்க. நான் சொன்ன பஞ்சம் வந்தாலோ வரலனாலோ நீங்க பயப்பட மாட்டீங்க, அதை கடந்து போவீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனுஷன் அப்பத்தால் மாத்திரம் அல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பஞ்சமே வந்தாலும் நீங்க பைபிள் படிச்சுட்டே இருந்தால உயிரோடு இருப்பீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், சுத்தி இருக்கிற ஜனங்க ஆச்சரியப்படுவாங்க, என்னடா இந்த அல்லையிலேயோ கூட்டம் சாகவே மாட்டேங்குது, நம்மளாம் செத்துட்டே இருக்கிறோம், இவங்க செழிப்பா இருக்கிறாங்கன்னா நமக்கு இந்த ஆகாரம் போதும். இது 3 வேளை சாப்பாடு போல வாய்ச்சிட்டு இருந்தால, நல்லா சாப்பிட்டு இருந்தால, பாலை போல இதை குடித்து கொண்டிருந்தால நாம் இந்த பூமியில ஜீவிக்கிற பலனை இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கும். நம்புறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதான் நம்முடைய விசுவாசம். அதைத்தான் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறா, அதைத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுகிறா. நம்ம வேத வாசிப்புல நம்ம சபை, நம்ம விசுவாசிங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம்.
பைபிள் வாசிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஏறக்குறைய 80% மேல நீங்க பைபிள் படிக்கலன்னு எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுல பாதி பேர் படிக்கவே தெரியாதவங்க இருக்கிறீங்க. அதுக்காக தான் பாஸ்டமா உங்களுக்கு அதை கேட்கக்கூடிய அந்த செல்போன் மாதிரி அதை வாங்கி கொடுத்தாங்க. அப்படி இல்லாதவங்க மறுபடியும் நீங்க அதை வாங்கி என்ன பண்ணணும்? அதை கேட்கணும். வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை வாசிக்கிறவர்களோ, இதை கேட்கிறவர்களோ, இதன்படி நடக்கிறவர்களோ பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை கேட்டாலே பாக்கியம், இதை வாசித்தாலே பாக்கியம், இதன்படி நடந்தா அதை விட பாக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அப்ப இந்த வசனம் உங்களுக்கு தேனிலும் மதுரமானது. தேன் பாருங்க, நல்ல மருத்துவ குணம் உள்ளது. தேன் எந்த தீங்கும் நமக்கு ஏற்படுத்தாதான். தேன் சாப்பிட்றதுனால எந்த தீங்கை ஏற்படுத்தாதது தான் தேன். அதனால்தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்மலையின் தேனினால் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? திருப்தி ஆக்குவேன். நல்ல ஸ்பெஷல் தேனை ஆண்டு உங்களுக்கு கொடுப்பா. அதுதான் இந்த வேத வசனம். அப்போ இந்த வசனத்தை பைபிளை படிக்கும் பொழுது ஒரு நல்ல தேன் கூட்டிலிருந்து எடுத்த அந்த தேனை போல நீங்கள் அதை சாப்பிடுங்க, அதை நீங்கள் பருகுங்க. அது உங்களுக்கு எந்த தீங்கை ஏற்படுத்தாது, அது உங்களை பலப்படுத்தும், இனிமையாக இருக்கும். தேன் சாப்பிட்றது போல நீங்கள் அதை ஆசையாக எடுத்து பைபிளை படிக்கணும். சரின்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஜீசஸ் ஃபிலிமில் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இயேசுகிட்ட ஒரு சீனில் வருவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் படிப்பார். அந்த ஜீசஸ் ஃபிலிம் எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. அவர் மேடைக்கு நின்ன உடனே அந்த பைபிள் எடுத்து முத்தம் கொடுப்பாரு. பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே முத்தம் கொடுத்தாரா இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் அந்த படத்தில் அப்படியே எடுத்திருப்பாங்க. அவர் அழகாக எடுத்து முத்தம் கொடுத்துட்டு தான் ஏசாயா படிப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வசனத்தை அவர் என்ன பண்ணுறாரு? கனப்படுத்துகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் நம்முடைய தேவன் இந்த வேத வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் படைத்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், உலகம் எல்லாம் குப்பை அவருக்கு. ஆனால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் இந்த வார்த்தையை என்ன பண்ணியிருக்காரா? மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த வேத வசனத்தை நீங்களும் மகிமைப்படுத்தி அனுதினமும் இன்னிலிருந்து படிங்க. நீங்க சாட்சி சொல்லுவீங்க, நான் படிக்க 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 என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆத்துமாவிலும் என் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலும் நான் நாளுக்கெல்லாம் நான் என்ன கொண்டிருக்கிறேன்? பெருகி கொண்டே இருக்கிறேன். நான் பெருகி கொண்டே இருக்கிறேன் பாஸ்டர். நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். என் தடையெல்லாம் நீங்கினது, குறையெல்லாம் நீங்கினது. நான் இன்னைக்கு செழிப்பா இருக்கிறேன் சொல்லத்தக்க காரியங்களை இந்த வேத வசனம் செய்யும்படிதான் இதை தேனை போல மதுரமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. அடுத்தது எரேமியா 23:29 வாசிங்க. என் வார்த்தை அக்கினியை போலும், ஆண்டவருடைய வார்த்தை அக்னி நெருப்பு போலவும், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை கண்மலையவே நொறுக்குகிற சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ, சம்மட்டி போல் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அடுத்தது நெருப்பு. உங்க வாழ்க்கையில வேண்டாத பலவீனங்கள் எல்லாம் சுட்டு எரிக்கணுமா? பைபிள் படிங்க. சாத்தான் பாருங்க வசனத்தை சொன்னாதான் பயப்படுவான். நெருப்பு அது, சம்மட்டி போல அது உடைக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை உடைக்கும். கேன்சர் வியாதியை கட்டி உங்க வாழ்க்கையில இருக்கா? பைபிள் படிச்சுட்டே இருங்க. பைபிள் படிச்சு கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கட்டி உடையும். நான் சொல்ல, ஆண்டவர் சொல்ல இருப்பாருங்க. சம்மட்டி போன்றது அது. அது கண்மலையவே என்ன பண்ணும்? உடைக்கும், நொறுக்கும். ஒரு ஊழியக்காரர், நான் ஏற்கனவே சொன்ன, மறுபடியும் சொல்றேன். ஒரு ஊழியக்காரரு புதுசா ஊழிய ஆரம்பிச்சாரு. அவர் ஆத்மா வேணும், நிறைய வேணும். அப்போ அவருடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆத்மா நான் ஆயத்தப்படுத்திருக்கிறேன், வாங்க போலாம். ஊழியத்தை கொண்டாந்து ஒரு வாஞ்சியா போயிருக்கிறாரு. ஆத்மா வருது அப்படின்னு உற்சாகமா போயிருக்காரு. போனா சோர்ந்து போயிட்டார். என்ன, ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போனா கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு, ஒருத்தர் சாகிற நிலைமையில இருக்கிறாரு. இவரை போய் நம்ம சர்ச்சு பிலீவர்னு சொல்லி இந்த மனுஷன் கூட்டு போய் விட்டாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சோர்ந்து இருக்கும்போது அந்த கூட்டு போன பிலீவர், ஃபர்ஸ்ட் இங்க உட்காந்துருங்க, நான் போய் உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல ஐசி ரூம்ல உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. இந்த பாஸ்டுக்கும் ஒன்றும் புரியல. இவரை போய் எப்போ குணமாக்கி எப்போ நம்ம சர்ச்சுக்கு நம்ம பிலீவராக கொண்டு வந்து சோர்ந்து போயிட்டார்.
சரி போனது போச்சு, இருக்கிற வர்ற நேரத்தில் பைபிள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி இவர் பைபிள் எடுத்து படிச்சிருக்காரு. அப்படியே பைபிள் படிக்க 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 அங்கே நர்ஸுங்க இருப்பாங்க பாருங்க, பக்கத்து ரூம் இந்த கம்ப்யூட்டரில் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க பிபி கரெக்டாக இருக்கா, ஹார்ட் பீட்டு கரெக்டாக இருக்கான்னு. அங்கே இருக்கிற நர்ஸ் ஓடி வருது. ஓடி வந்து இந்த பாஸ்டர்கிட்ட என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு பதறது. இவர் பயந்துட்டாரு. நான் ஒன்று உயிர் போச்சுன்னு நினைச்சாரு. நான் ஒன்றும் பண்ணல, நான் இல்லை இல்லை நீ என்னமோ பண்ணி இருக்கிற, ஏமா என்னாச்சு, நான் என்ன பண்ண, ஒன்றும் பண்ணல, நான் பைபிள் தான் படிச்சு. பைபிள் படிக்கிறியா பாரு, அவருக்கு உயிர் வந்துருச்சு, அவருக்கு நார்மல் ஆயிடுச்சு, எல்லாம் சரியாயிட்டாரு, அற்புதமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பதறுது. பார்த்தா அவர் கண்ணை திறந்து கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டாரு. காரணம் என்னது, அவர் படிச்ச அந்த வசனம் உள்ள போய் 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 உண்மை நடந்த சம்பவம் போய் அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிற உயிரடைய செய்து பாருங்க. அதான் இந்த வார்த்தையினுடைய வல்லமை. அதை உங்க வாழ்க்கையில சம்மட்டி போல உடைக்கும். பயப்படாதீங்க. உங்க பிரச்சனைகளை, உங்க குறைவுகளை, மந்திரங்களை, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எந்த சத்துருன்னு போராட்டம் இருந்தாலும் சரி, முதல்ல பைபிள் படிங்க. நல்ல பைபிளை அந்த பிரச்சனைக்கு முன்னாடி சத்தமா படிங்க. அந்த வார்த்தை போக 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 பாருங்க உடைக்கும். அது உடைச்சு தள்ளும், சுகமாக்கும். ஆண்டவர் சொன்னார்ல, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவார், வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். நீங்க நல்லா சத்த போட்டு ஜெபம் பண்றதுனால அற்புதம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. வெறும் வசனத்தினால அற்புதம் நடக்கும், வார்த்தையினால அற்புதம் நடக்கும். நீங்க பிரச்சனைக்கு முன்னாடி உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, பைபிளை சத்தமா படிங்க. அந்த பிரச்சனை முன்னாடி வசனத்தை படிச்சு வசனத்தை அனுப்புங்க. அந்த வசனம் போய் 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 பாருங்க, சம்மட்டி போல அதுல உடைக்கும், அது சரிப்படுத்தும். உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்கள ரட்சிப்புல கொண்டு வரும். அவங்கள கட்டி வைத்திருக்கிற அந்த சாத்தான அந்த சம்மட்டி போய் உடைச்சி நொறுக்கி போடும். அதான் அந்த சம்மட்டி போல ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்தணும். கல்லையே நொறுக்குன்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. கல்லை போல இருக்கிற எந்த பிரச்சனை உங்க முன்னாடி இருக்குதோ, நல்ல பைபிளை படித்து நீங்க சொல்லுங்க, அந்த வார்த்தை கனப்படுத்தி அதை நொறுக்கி போடும். புரியுது என்ன ஒரு அல்லையா சொல்லுங்க. எல்லாத்தையும் நொறுக்கும். வியாதி இருக்கான், வசனத்தை படிச்சு கையை வச்சு நொறுங்கி போன்னு சொல்லுங்க, எல்லாம் நொறுங்கி போகும், எல்லாம் காணாம போகும். ஒன்றும் இல்லாம கர்த்தர் நொறுக்கி அதிலிருந்து விடுவித்து தர வல்லமிழவராக இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் ஒரு சம்மட்டி போன்றது, ஒரு அக்கினி போன்றது. அது எல்லாவற்றையும் சுட்டெரித்து தள்ளும், எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி போடும். ஹல்லேலூயா. அடுத்து லூக்கா 8:15 வாசிங்க. லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். அடுத்தது இது நல்ல விதை. ராலையிலே சொல்லுங்களேன். ஆனால் தான் தூங்காதீங்கன்னு. இது நல்ல விதை. நீங்க உங்க இருதயம் நல்ல நிலம், நல்ல நிலமா நீங்க நல்ல வாரம் நல்ல வீட்டில் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி பண்படுத்தி அதை சுத்தப்படுத்தி நீங்க வந்து அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா அந்த நிலத்துல தான் ஆண்டவர் இந்த வசனத்தை விதைக்கிறார். அது அப்படியே உள்ள போகும். அது மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் மலையை கர்த்தர் பெய்ய பண்ணுவா. அது பாருங்க 30, 60, 100 கனி கொடுக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ ஆலயத்தில் பிரசங்கத்தை கேட்கும் போது நீங்க என்ன எதிர்பார்க்கணும்னா, இந்த வார்த்தை வந்து ஒரு விதை. இன்றைக்கு இந்த வாரம் எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற விதை, இதை நான் உட்கொள்ளணும், இதை உள்ள நான் கொண்டு போகணும், என் இருதயத்துக்குள்ள கொண்டு போகணும், அதை மூடி மறைத்து பத்திரப்படுத்தணும், அது மேலே நான் ஜெபம் பண்ணி ஆவில நிரம்பி அதை வளர செய்யணும், இந்த வாரம் முழுவதும் அதை கனி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க பயன்பட்டீங்கன்னா அதுக்கு கனி கொடுக்கும். அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப இது ஒரு விதையாக இந்த வேத வசனம் இருக்கு. இதை விதையாக நீங்க பயன்படுத்தினீங்கன்னா 30, 60, 100 உங்களுக்கு பலன் தரும். நீங்களும் கர்த்தருக்கு பலன் கொடுப்பீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். அடுத்து பாருங்க, ஆண்டவருடைய வசன கால்களுக்கு தீபம். பாதை தெரியாம இருக்கீங்களா, இருட்டுல இருக்கீங்களா, இதுதான் நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். வழியே தெரியலன்றீங்களே, உங்க பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது.
உங்க எவ்வளவு இருட்டான பாதையில நீங்க போனீங்கனாலும் இந்த வேத வசனத்தை நீங்க வாசித்து தியானித்து கொண்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்து கொண்டே இருக்கும். ரலிலே சொல்லுங்களேன். நல்ல இருட்டில் கூட ஒரு கஷ்டமான குடும்ப வாழ்க்கையில கஷ்டமான பாதையில நீங்க போய் கொண்டிருந்தீங்கன்னா பைபிளை படித்து கொண்டே நீங்க இருங்க. அந்த பாதையில உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் காண்பிப்பான். அந்த வனாந்திரத்தில் ஒரு வழியை உண்டாக்குவா. அவாந்திர வெளியில உங்களுக்கு ஆறுகளை ஓட பண்ணுவா. அற்புதமா உங்களை நடத்துவா. இது போக 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 உங்களை வெளிச்சத்துல அற்புதமாய் கொண்டு போய் கொண்டே இருக்கும். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க, சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்படிதான் காட்டு பகுதியில ஒரு வாலிப தம்பி ஒரு அந்த விளக்கு வைத்துட்டு போனானா, போகும்போது அவன் முன்னாடி இருக்கிற இருட்டை பார்த்துருக்கிறான். இருட்டை பார்த்துட்டு இதை நான் கொஞ்ச நேரத்தை தான் வெளிச்சம் கொஞ்சத்தை நான் காட்டும். இவன் முன்னாடி இருக்கிற இருட்டை பார்த்துட்டு இது என்ன, இது கொஞ்சத்தை வெளிச்சம், இதை நம்பி இந்த காட்டுக்குள்ள போக முடியாது, இருட்டி போயிருன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்தானா. அதே போல ஒரு விளக்கை பிடித்து கொண்டு ஒரு வயசானவர் வராரு. அப்ப அவரை பார்த்துட்டு இவங்க சொல்றான், ஐயா அந்த பக்கம் ரொம்ப இருட்டா இருக்குது, இந்த சின்ன வெளிச்சத்தை வச்சுட்டு எப்படி நம்ம போகணும் அப்படின்னாராம். ஒன்றும் இல்லை, நான் உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு சொன்னாராம். என்ன ஏன் சொல்றீங்கன்னா, இப்போ நீ பிடிக்கும் போது கொஞ்சம் அளவுக்கு வெளிச்சம் இருக்குல்ல, நீ போயிட்டே இரு, அந்த கொஞ்ச அளவுக்கு வெளிச்சம் உன்னை கொஞ்ச அளவு என்ன பண்ணும், இந்த இருட்டை கடந்து போக உனக்கு உதவி செய்யும். நீ இங்கிருந்து பிரைட்டா கார் மாதிரி அவ்வளோ தூரம் அடிக்கணும்னால நினைக்காத, இந்த கொஞ்சம் விளக்கு போதும். நீ போக 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 அந்த விளக்கு உனக்கு முன்னாடி என்ன பண்ணும், வழி காண்பித்து கொண்டே போகும். நீ பயப்படாதே வான்னு சொல்லி அந்த சின்ன விளக்கு அந்த இருட்டில் அவருக்கு முன்னாடி கொஞ்ச தூரத்துக்கு தான் வழி காட்டுது. ஆனா அந்த இருளை கடந்து போக அது உதவி செய்தது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உலகமே இருளில் மூழ்கி இருக்கலாம், ஆனா இது உனக்கு வழி காட்டுகிற நல்ல விளக்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பாதைக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கிற வார்த்தையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கடைசியா ஏசாயா 55:10-11 வாசிங்க. பாஸ்டமா வந்து ஜெபம் பண்ணி திருவனதுக்கு நேராய் கடந்து செல்லுவோம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, பாத்தீங்களா, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் மறுபடியும் ரிட்டர்ன் வானத்துக்கு போகாம பூமியை நனைத்து, அது பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. இது ஒரு உதாரணம் சொல்றாரு. வானத்திலிருந்து நல்ல மழை பெய்யும், மறுபடியும் போகாது. மழை பெய்து பூமியை நனைத்து அந்த விதையை முளைக்க செய்து நல்ல விளைய செய்து அந்த விவசாயிக்கு அது கொடுப்பது எப்படியோ அப்படியே வாயிலிருந்து புறப்படும் வசனம். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இன்னைக்கு உங்க மேல என்ன பெய்து கொண்டிருக்கு, மழை பெய்து கொண்டிருக்கு. உங்க மேல இந்த வசனங்கிற மழை பெய்து கொண்டிருக்கு. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல். பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட வசனம் வெறுமையாய் மறுபடியும் ஆண்டு இடத்துல திரும்பாது, ரிட்டன் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. ஆண்டவர் எதை விரும்பி இன்னைக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை ஆண்டவர் விரும்பினதை உங்க வாழ்க்கையில செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆண்டவர் இன்னைக்கு எதை நினைத்து இந்த சபைக்கு அந்த வசனத்தை அனுப்பினாரோ அதை வாய்க்கும்படி இந்த வார்த்தை செய்யும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இது அப்படியே நீங்க உட்கொண்டீங்கன்னா, அப்படியே உங்களுக்காக நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆண்டவர் அனுப்பின இந்த வார்த்தை எந்த நோக்கத்தோடு திட்டத்தோடு எண்ணத்தோடு இந்த வார்த்தை என்னிடத்துல கொடுத்து கர்த்தர் அனுப்பினாரோ அவருடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை அந்த வார்த்தைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில செய்யும், அவருடைய விருப்பத்தையும் செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எதை நினைச்சு நம்ம கொடுத்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பது தான் இந்த வசனம். அப்ப இந்த வசனம் கடைசியா ஒரு மழை போல கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் மழையாய் வசனத்தை கர்த்தர் நம்ம மீது பொழிய பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுல நனைகிறன்னா கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவா. நல்ல செழிப்பான தோட்டத்தை போல மாற்றுவா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வச்சாத நீரிச்சு போல இருப்பா. எதன் பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தாவீது சொன்னது போல இந்த வசனத்தை நேசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க,
இந்த வசனத்து மேல் தியானமாக இருங்க. இரவும் பகலும் இந்த வசனத்து மேலே வாஞ்சியாக இருந்து நாம் படித்து முடிக்கணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு கூட நீங்கள் இந்த வசனத்தை எப்போது படித்து கொண்டே இருங்க. இதில் இருக்கிறதான அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும், உங்கள் மூலமாக வெளிப்படும், உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு வெளிப்படும். கர்த்தர் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் தடைப்படாது. அல்லேலூயா. இப்போ ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு மிக முக்கியமானது வேத வசனம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. அதனால் நீங்கள் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா நான் பிரசங்கம் பண்ணுறேன், எல்லாம் சந்தோஷம். ஆனால் நீ பைபிள் படிக்கிறியா என்பது தான் மிக மிக முக்கியம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், வேத வசனம் இல்லாமல் ஆண்டவர் சொல்லாரு, வேதத்தை விளக்குகிறவனுடைய ஜபம் எனக்கு அருவருப்புன்றார். பைபிளை படிக்காம நீ ஜெபம் பண்ணா அது எனக்கு அருவருப்பான ஜபம்ன்றாரு. அதனால் ஜெபத்துக்கு முன்பாக கட்டாயம் நீங்கள் எதை படிச்சாகணும், இந்த வருஷம் தீர்மானம் எடுங்க, நாம் எல்லாம் பைபிள் படிக்கணும், எல்லாம் பைபிளை படித்து முடிக்கணும், அதை குறித்து அறிந்து இருக்கணும். அப்போ தான் நான் பண்ணுற பிரசங்கம் உண்மையோ பொய்யான்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நான் பண்ணுற பிரசங்கம் கரெக்டானு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்புவீங்க, பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நீங்கள் நம்பிடுவீங்க. ஏன்? உங்களுக்கு என்ன தெரியல, வசனம் தெரியல. அதனால் நீங்களும் வசனத்தை வாசித்து தியானிங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களையும் எங்களையோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எழுந்து நின்று இந்த செய்திக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இன்னும் 6 மாதம் இருக்கு, என்ன 6 மாதத்தில் வேதத்தை நான் வாசிக்க என்னை உற்சாகப்படுத்துங்க. அந்த வாஞ்சி அந்த தாகத்தை எனக்கு தாங்க. ஜீவனுள்ள இந்த வார்த்தைகளை நான் தியானிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ஐயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா? இதுதான் ரகசியம், இதுதான் சீக்ரெட், இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம். வேற ஒன்றில் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தா போதும், அதில் மேல் தியானமாய் வாஞ்சியாய் இருந்தா போதும், அவருடைய வார்த்தை கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தா போதும், அந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் நாம் படித்து அதன்படி நடந்தா போதும், கர்த்தர் நம்மை நாம் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். நம் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் வைப்பார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற அனைத்து வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன் வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், ஏன் அதன்படி நடக்கணும்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம். அது நமக்கு பால் போல ஞானப்பால், நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளரும்படியான களங்கமில்லாத ஞானப்பால். எப்போ அந்த ஞானப்பாலை நாம் அனுதினமும் பருகணும். அதான் சங்கீதக்காரனாக தாவீது சொல், இதோ உம்முடைய கட்டளையின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன், உமது நீதியினாலே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். அவ்வளவு வாஞ்சை தாவீதுக்கு. எந்த இடத்துல இருந்தாலும் வனாந்தரத்தில் தனிமையாக இருக்கும் போதெல்லாம் அவர் வேத வசனத்தை வாசித்து தியானித்து பாடலாக எழுதியது தான் இந்த சங்கீத புத்தகம். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகளை, வசனத்தை அவர் வாசிச்சிருக்கார், தியானிச்சிருக்கார். 2வது பார்த்தா அது நமக்கு கண்ணாடின்னு பார்த்தோம். கண்ணாடி நம்முடைய சுபாவ முகத்தை பார்க்கிறதுக்கு உதவுது. அப்போ தேவையில்லாததெல்லாம் நாம் களைத்து போடணும், பார்த்துட்டு அப்படியே வரக்கூடாது. இந்த வேத வசனத்தை வாசிக்க நான் யார், என் கிரியை என்ன என்பதை நமக்கு விளக்கும். தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் நமக்கு அனுதினமும் நமக்கு விளக்கும். அதில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை மாத்திரம் நாம் பிரித்து எடுத்துக்கொண்டால் போதாது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேத வசனம் சொல்லுது. நம்மை நிதானிக்கிற ஒரு கண்ணாடியா இருக்கு.
அடுத்தது பார்த்தோம், அது தண்ணீர், சோப்பு. அதால் தான் தாவீது சொல்றாரு, என்னை ஈசோப்பினால் கழுவு. தண்ணியினாலே எப்படி சுத்திகரிக்கிறோமோ, நல்ல சோப்பு போட்டு கழுவி வாசனையோடு நாம் சுத்திகரிப்பது போல, ஆண்டவரே இந்த வேத வசனத்தை நான் தண்ணீரை போல பருகணும்னு சொல்ல, சோப்பை போல என்னை கழுவணும் ஆண்டவரே. என்னை குற்றமற ஆண்டவரே, என்னை நிதானித்து அறிய, என்னை கழுவி சுத்தப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே அனுதினமும் நம்மை சுத்திகரிக்கும், சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அடுத்தது பார்த்தோம், அவருடைய பட்டயமா பார்த்தோம். அடுத்தது தேனா பார்த்தோம். இந்த தேன் மீது வாஞ்சியார். அது இன்னொரு வசனம் கூட பார்த்தோம், பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தெளிதேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. தேன் எவ்வளவு இனிமையோ, எவ்வளவு சுவையோ, அவ்வளவு இனிமையான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம் இந்த புத்தகம் அநேகருக்கு கிடைக்கல, அநேக தேசங்களில் கிடைக்கல. இது எத்தனையோ கடல் தாண்டி போய் இதை அநேகருக்கு கொடுத்தாங்க. சீனா, ஜப்பான் படி புத்த மத நாடுகளுக்கெல்லாம் இதை பயந்து ஒழித்து துணிகளுக்கு இடையிலே மறைத்து வைத்து தான் இந்த வேதம் அனுப்பப்பட்டது. முதல் இங்கிலாந்து தேசத்துக்கு அனுப்பும் போது இந்த வேதத்தை துணிகள் இடையில பேக் பண்ணி அனுப்பினான். அவ்வளவு பயபக்தியோடு மாத்திரம் அல்ல, இதை வாசிக்கிறதுக்கு சாத்தான் விடுறதில்லை. அந்த நாட்களிலே தேசத்தில் இதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற அநேக தேசங்கள் உண்டு. நேற்று தினத்துக்கு ஒரு பாஸ்டம்மா பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த வேதத்தை நான் எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா திட்டுவாங்க. இன்றைக்கி அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அம்மா. ஆனால் அந்த வேதத்தை இந்த கருப்பு புத்தகத்தை தூக்கிட்டு வந்துட்டியா, இதை வாசிக்கிறியான்னு என்னை திட்டுவாங்க. நான் மறைந்து ஒளிந்து அங்கங்கே ஸ்கூலுக்கு போகும்போது மரத்துக்கு அடியிலையும் ஒரு பாலத்துக்கு அடியிலையும் நின்று நான் வாசிப்பேன். நான் அந்த இளம் வயதில் அவங்களுக்கு எவ்வளவு வாஞ்சு. இன்னைக்கு அவங்க ஊழியக்காரியாக இருக்காங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகள். அந்த கஷ்டம் நமக்கு இல்லை. வாசிகன்னு ஒவ்வொரு குடும்பத்திலையும் எப்படி ஒவ்வொரு தட்டுகள் நமக்கு சாப்பிட இருக்கிறதோ அது போல் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதம் இருக்கணும். அது பர்சனலாக இருக்கணும். உங்களுக்கென்று அந்த வேத புத்தகம் இருக்கணும். நீங்கள் அதை வாசிக்கணும், தியானிக்கணும், அண்டர்லைன் பண்ணணும், அதன்படி நடக்கணும். அதான் தாவீது சொல்றார், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அநேகமாயிரம் பொன் வெள்ளி, வெளியேற பெற்ற பொன், வெளியேற பெற்ற வெள்ளி, இது எல்லாவற்றையும் பார்க்கலாம் நீங்க எனக்கு கொடுத்த இந்த வேதமே எனக்கு நலம்ப்பா. இந்த வேதம் எனக்கு போதும், இந்த வசனம் எனக்கு போதும், இது என்னை காப்பாற்றுன்னு சொல்றேன். இந்த காலை வேளையில நம்ம என்ன நினைக்கிறோம்? இது அக்கினியா இருக்குது, சம்மட்டியா இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். இது நல்ல விதை என்று பார்த்தோம். இது நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதிக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இது மழை என்று பார்த்தோம். எத்தனையோ உதாரணத்தை கர்த்தர் இந்த வசனத்துக்கு எல்லாம் கொடுத்திருக்கு. அவருடைய வேதத்துக்கு எத்தனையோ உதாரணங்களை கொடுத்திருக்கு. நமக்கு நம்முடைய நாலேஜுக்கு எட்டின காரியங்கள் இது எல்லாம். அனுதினமும் நாம் பார்க்கின்ற காரியங்கள் இதையெல்லாம் கொண்டு கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையிலே விளங்க வைத்திருக்கிறார். இன்னும் நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கக்கூடாது. இந்த வேதத்தை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிப்போம், ஆனால் வேத வசனத்தை வாசிக்க மாட்டோம், அதை கேட்க மாட்டோம், அதன்படி நடக்க மாட்டோம். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நடந்தவை, நடக்கின்றவை, இனி நடக்கப் போகிறவை. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதன்படி நடக்கிறவனும்
பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாக்கியம் வேணுமா? பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற வேண்டுமா? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கணும், இது காதால கேட்கணும். வாசித்தபடி கேட்டபடி அந்த வசனத்துக்கு நம்மை அர்ப்பணித்து நடக்கும் பொழுது கர்த்தர் நாம் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவா. நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. நம்ம புலம்ப வேண்டியதில்லை, அவஸ்தைப்பட வேண்டியதில்லை, அவமானப்பட வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டியதில்லை. இந்த வேதம் நமக்கு பல, இந்த தேவ வார்த்தைகள் நமக்கு பலனாய் இருக்கிறது. உங்களால் எத்தனை அதிகாரங்கள், எத்தனை வசனங்களை அனுதினமும் படிக்க முடியுமோ படித்து அதில் ஒரு வசனத்தையாவது எடுத்து மனதிலே பதித்து வைத்து அந்த வார்த்தை உங்களோடு பேசும். அந்த வார்த்தையின்படி அந்த நாள் முழுவதும் நடந்து கொள்ளுங்க. அந்த நாள் முழுவதும் அதன்படி நீங்கள் நடங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். வேதத்தை விளக்கி விட்டால் வேதம் தான் நமக்கு போதனை, அதுதான் நமக்கு எல்லாவற்றையுமே செய்யும். அதுதான் அந்த வார்த்தைகள் தான் நம்மோடு பேசும். வேதத்தை வாசிக்காம வேலைக்கு போகிறேன் அங்கே போகிறலாம் ஒன்றும் இல்லை. ஆண்டோட வார்த்தை சொல்றது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். எப்படி ஆலோசனை சொல்ல முடியும்? இந்த வேத வாசனத்தின் மூலமாக தான் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருவார். எனவே அனுதினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த வேதத்தை ஒரு அதிகாரமாவது அட்லீஸ்ட் அதை வாசித்து ஒரு வசனத்தையாவது தியானித்து கடந்து செல்லுங்க. கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை உங்க செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ண உங்களோடு கூட இருப்பார். உங்கள் வார்த்தைகள் செயல்கள் எல்லாம் தேவனுக்கு மகிமையா இருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துறோப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி ராஜா. 5 மாதங்களை எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தை கூட உங்களுடைய கரத்தில் தருகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுங்க. போக்கிலும் வரத்தில் நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. அப்பா, உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதே. அதை வாசித்து தியானித்து எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணிக்கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின இந்த வேதமே நலம் என்று நாங்கள் பற்றி கொள்ள, ஆண்டவரே, இதை வாசிக்க, இதை தியானிக்க, இதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்களுக்கும், எங்கள் சபை மக்களுக்கும் அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறங்க. தாவே தகப்பனே, உம்மை சுத்த இரவும் பகலும் அதன் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் அதன் மேல் நாங்கள் தியானமாய் இருக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. எங்கள் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த விதைகள் எல்லாம் எங்கள் இருதயத்தில் நல்ல ஆண்டவரே விதைக்கப்பட்டு அது வளர்ந்து பலந்தர கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த கால வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த நல்ல ஆகாரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கீழ்ப்படிந்து நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவையை கர்த்தர் நீர் சந்திங்க. சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லட்டும் ராஜா. எந்த வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கால வேளையில் உம்முடைய ரத்தத்தை கொண்டு ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. தகப்பனே, கர்த்தர் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று பார்க்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி ஒரு பரிபூர்ண சுகத்தோடு கட்டுகள் எல்லாம் அறுத்து விட்டு சமாதானத்தோடு கடந்து செல்ல, புது பலனோடு கடந்து செல்ல கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் பலப்பட கர்த்தர் நீர் உதவி செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறங்க. தாவே, விசேஷமாய் கூட இந்த கர்த்தருடைய பந்திக்கினராய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை நாங்களே ஒரு விசை நிதானித்து அறிய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. எங்களில் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எதுவாயிருந்தாலும் இந்த கால வேளையிலே ஒரு விசை மன்னித்து எங்கள் சபையாரையும் எங்களையும் ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி இந்த கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. அப்பா, இதை புசித்து பானம் பண்ணும் பொழுதெல்லாம் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய சரீரம் எங்களுக்காய்
நீங்களாக்க பிற்கப்பட்டது அதற்காய் நன்றி. உம்முடைய ரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டது அதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க எங்களை சுத்திகரித்தீர் அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த பந்தியிலே நாங்கள் நிதியானித்து அறிந்து பங்கு பெற கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் வழி நடத்துவீராக ஆண்டவர். யாரெல்லாம் பலவீனமாய் இந்த பந்தியிலே கலந்து கொள்ளாமல் ஆண்டவரே கலந்து கொள்ள முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்களோ அல்லது படுக்கையிலே இருக்கிறாங்களோ அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நாட்களிலே உம்முடைய ஆண்டவரை நீர் கடந்து சென்று ஒரு பரிபூர்ண சுகத்தை அவர்களுக்கு தந்து வருகின்ற நாளிலே இந்த பந்தியிலே கலந்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.